Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ரம்ஜான் மாதத்தில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்து மாலை நேரத்தில் நோன்பு திறக்கும் போது சாப்பிடக்கூடிய ஒரு உணவு நோன்பு கஞ்சின்னு கூட சொல்லலாங்க. இந்த நோன்பு கஞ்சி பள்ளி வாசலில் செஞ்சு எல்லா மதத்தினருக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்பெஷலான நோன்பு கஞ்சியை நம்ம சுலபமான முறையில் வீட்லேயே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க. பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி இருக்குங்க. இது பாசி பருப்பு 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வெந்தயம் கண்டிப்பாக போடணுங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கும் போது உடம்பு ரொம்ப சூடாயிருங்க. அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா வெந்தயம், அதை கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. மட்டன் கொத்துக்கறி 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு கறி போடுறதுக்கு பிடிக்கலன்னா கேரட்டும் பீன்ஸும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பும் தனித்தனியாக 1 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கீறி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை எடுத்திருக்கேங்க. 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேங்க. 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. 4 பட்டை எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. எடுத்து வச்சுருந்த அரிசியும் வெந்தயமும் ஒரு பவுலில் ஊற வச்சுட்டேங்க. இது பாசி பருப்பு ஒரு பவுலில் ஊற வச்சுட்டேங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் நல்லா சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் கடலெண்ணெய் தாங்க விடுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அடுத்ததாக 3 கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேங்க. இது லைட்டாக சூடானா போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பும் சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இது கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த நோன்பு கஞ்சி செய்யறதுக்கு ரொம்ப மெலிசாக வெங்காயத்தை வெட்டிடக்கூடாதுங்க. கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கலாங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அதெல்லாம் வாய்க்கு கிடைக்கும். இந்த வெங்காயத்தை ரொம்பவும் வதக்க தேவையில்லைங்க. லைட்டாக வதக்குனா போதும். ஒரே ஒரு செகண்ட் வதக்குனா போதும். அடுப்பு நல்லா ஸ்பீடாகவே வச்சு செய்யலாங்க. இந்த வெங்காயம் லைட்டாக பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்குனா போதுங்க. பாருங்க, ரொம்பலாம் வதக்கல, லைட்டாக தாங்க வதக்கியிருக்கேன். எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, லைட்டாக தான் சேர்க்கணும். அதோட வாசனைக்காக தாங்க சேர்த்துருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க. புதினா தலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரே ஒரு செகண்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கும் போது இதுலேருந்து ஒரு வாசனை வரும் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, கம்மியாக தாங்க சேர்க்கணும். ஒரு செகண்ட் வதக்கினா போதுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலரி கொடுத்துக்கலாங்க. ஒரு தடவை கலரி கொடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்துக்கறி சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டுலேயே கறியை 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அப்போ தான் கறியில் இருக்க கவிச்சு ஸ்மெல் போவுங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. கறியில் இருக்க கவிச்சு ஸ்மெல்லும் போயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க.
தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நோம்பு கஞ்சிக்கு தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, புளிப்பு ஸ்மெல் வரும். தக்காளி கம்மியாக தாங்க சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கிளறி கொடுத்துக்கலாங்க. பருப்பு போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. இந்த நோம்பு கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம 1/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 லிட்டர் பாட்டிலில் 2 தடவை நான் ஊற்றிக்கிறேங்க. மொத்தமாக நம்ம 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம போட்டிருக்க அரிசியும் பருப்பும் நல்ல கொலைய வெந்து வரணும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணுங்க. நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்போ உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுப்போட அனலை நல்லா ஃபுல்லாக வச்சிடணுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம போட்டிருக்க பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குங்க. இப்போ இந்த பருப்பு இந்த அளவு கொதிஞ்சா போதுங்க. நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கணுங்க. நான் இதில் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ரேசன் அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா எது உங்ககிட்ட இருக்கோ அது சேர்த்துக்கலாங்க, உங்களோட விருப்பம்தான். இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா ஃபுல்லாகவே வச்சிடலாங்க. ஃபுல்லாக வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. விசிலும் போட்டுடலாங்க. 4 விசில் வரணுங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ப்ரெஷர் போட்டுங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சுங்க. இப்போ குக்கர் மூடி கழட்டிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோம்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி அளவு இதில் கவனிக்கணுங்க. நம்ம தண்ணிக்கு வந்து கம்மியாக ஊற்றிட்டோன்னா அரிசி வந்து வேகாமல் போயிருங்க, நல்லா புட்டு மாதிரி ஆயிருங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் குக்கர்லேருந்து எல்லாம் லீக்கேஜ் ஆகி வெளியில் வந்துடுங்க. கரெக்டாக ஊற்றணும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இது மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கொதி வரட்டுங்க. இது கிளறி விட்டுடலாங்க. ஒரே ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த அளவு கொதிஞ்சால் போதும். இப்போ கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேங்க. ரொம்ப சூப்பராக பாருங்கள், எளிமையான முறையில் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியதுன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக சேர்த்துட்டா வயிறு எரிச்சல் கொடுத்துருங்க. அதனால கம்மியாக தாங்க எல்லாமே சேர்த்துக்கணும். இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கனால உடம்புல இருக்க சூட்டை தணிச்சிடுங்க. உடம்பு நல்லா கூலிங்காக ஆயிருங்க. இதில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தாங்க ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.